வணக்கம் மக்களே. இப்போ தான் எந்திரிச்சேன், சாணி அள்ளிட்டு வந்திருக்கேன். எப்படி வாசல் தெளிக்கிறேன், என்னென்ன செய்கிறோங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. வாங்க. இப்போ பாருங்கள், காலையிலேயே சாணி அள்ளிட்டு வந்துட்டேன். மாட்டுச்சாணி அள்ளிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி இப்போ நான் வாசல் தெளிக்க போகிறேன். நான் ஃபாஸ்ட்டாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு வந்த சாணியை தண்ணியில் கரைச்சிட்டு நான் தண்ணியை தெளிக்க போகிறேன். சாணி தண்ணியை டெய்லி சாணி தெளிப்பேனான்னு கேட்டால் கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாள் சாணி தண்ணி தெளிப்பேன். ஏன்னா சாணி எடுக்க கொஞ்சம் தூரம் போகணும், வீட்டுக்கிட்டேயே கிடையாது, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நான் வெள்ளனே ஒரு 5:30 5:45 போனால் தான் சாணி எள்ள முடியும். அதனால் வாரத்தில் ஒரு 3 நாள் தெளிச்சிருவேன். இல்லைன்னா என்றைக்காவது சாயந்தரத்தில் எடுத்து வச்சு கூட மறுநாள் காலையில் தெளிச்சிருவேன். சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டணும் அப்படின்னா புழுதி கிளம்பும். அதனால தான் சாணி தெளிச்சிட்டு நான் கூட்டுவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அடுப்பு முழுக வீடு முழுக கூட சாணி இலையை அப்படியே கெட்டியாக ஒரு துணியில் முக்கி அப்படியே எங்கள் அம்மா அடுப்பு வீடு எல்லாமே முழுகும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு சிமெண்ட் தரை கிடையாது, சாணி தான் எங்கள் அம்மா முழுகும். அதில் தான் நாங்கள் இருப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே கரைஞ்சி ஓடும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் சிமெண்ட் தரையே போட்டோம். ஏன் சாணி தெளித்த உடனே கூட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமே குளக்குளம்னு போயிடும். அது நல்லா அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த சாணி தண்ணி ஊற மண்ணில் அமுங்கி புழுதி கிளம்பாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நோய் நொடி வராது, நல்லாயிருக்கும். புழுதி கிளம்பாமல் இருக்கிறதுக்காகவும் இது மண் பெறலாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கூட்டினோம்னா அந்த இலையெல்லாம் ஈஸியாக வரும். அது இன்னொரு வாசல் இருக்குது, அதையும் கூட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த வாசலை கூட்டுறேன். அதுக்கு நேரம் ஒரு பச்சை கலர் பில்டிங் பெரிய மரத்தோடு இருக்குதா ஏற்ற மாதிரி, அதுதாங்க எங்கள் தெருவுக்கு என்ட்ரன்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு. இந்த சுடுகாடு தான் எங்களுக்கு காவல். அதாவது சுடுகாடு இருக்கிறதுனால ஒரு பையன் நைட்டில் இங்கிட்டு வரமாட்டேன், ஒரு பையன் போக மாட்டேன் அப்படின்றதுக்குங்க திருட்டு பயிலுங்க. சுடுகாடு இருக்கிறதுனால பயந்து ஓடி போயிடுவாங்க. எனக்கு 2 விதமான டைப்பு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காடாக இருக்கும், அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு இருக்கும். இந்த தெருவிலே நான் தான் வாசல் தெளிக்கிறேன். சரி, இப்போ கோலம் போடணுமா? இந்த பக்கம் கூட்டியாச்சு, இன்னும் இந்த பக்கம் கூட்டணும். டவுனுகள்லாம் பார்த்திங்கன்னா பூரா சிமெண்ட் தரை, இல்லைன்னா அடுக்குமாடிகள் குடியிருப்புகளில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணி தெளிக்கிறதே அவங்க சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா டிவியில் தாங்க பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு டவுனில் வளர்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது சாணி தெளிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் சாணி பவுடர்னு வேறு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையாக இல்லை லோக்கலானே தெரியலை. இப்படி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வீட்டுக்கு மாடு இருக்கும். அதனால் நாங்கள் ஈஸியாக சாணி எடுத்து தெளித்து கோலம் போட்டுருவோம். அதே மாதிரி எங்கள் ஊரில், நான் பிறந்த ஊரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாடு எங்கேயாவது ஒரு மாடு தான் இருக்கும். கும்பகோணத்தில் அப்படி கிடையாது, தெருவுக்கு 10 மாடு 15 மாடு வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோலமாவுக்கு 10 ரூபாய்க்கு வாங்குவேன். ஸ்டாண்டு வேறு சின்னதாக வச்சுட்டேன், உட்காந்துக்கிட்டு பேச வேண்டியது இருக்குது. இது கோலமாவு, இது அரிசி மாவு. இது 10 ரூபா, இது 10 ரூபாய்க்கு வாங்குவேன். வாங்கி கலந்து வச்சுக்கிடுவேன். நம்ம கோலம் போடுறோம்ல, அதில் எறும்புகள் இதெல்லாம் அதை சாப்பிடும். அதை நம்ம வாழ்த்தும் அதுக்காக. இப்போ இந்த பக்கம் கோலம் போட்டேன் பாருங்கள், நல்லா இருக்குதா? இப்போ அந்த வாசல்லையும் ஒரு கோலம் போட்டிருக்கேன். சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், இதே மாதிரி தான், ஆனால் அது வேறு மாதிரி. இப்போ அந்த கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி சுந்தரை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க சுந்தரை ஸ்கூலுக்கு. இன்றைக்கி சுந்தரை ரொம்ப நாள் கழித்து வீடியோனே வரும். சுந்தரை ரொம்ப நாள் கழித்து நீ ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஃபுல்லாக படிக்கணும்ல, சுந்தர ஸ்கூலுக்கு கிளம்ப போறியா? ஆமாம், நீதான், அதுவும் நீதான். இது அதான் அண்ணன். ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? சுந்தருக்கு ட்ரெஸ் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. அவன் தெரியணுமா? இங்கே உட்காருங்க, இப்படி உட்காரு. இப்போ உனக்கு சட்டை போட்டு விட்டு போறேன். அப்ப தெரியாது, தள்ளி நின்று பாரு, அப்பதான் தெரியும். யாரு? நீ அது? அம்மா
அம்மா மடியில் உட்காந்து பாரு, நல்லா தெரியுவேன். இப்படி உட்காந்து பாரு. ஃபோனில் விழுந்துடாதீங்கடா. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நான் தான் வீடியோ எடுக்கல. அதை சட்டை போட்டாச்சு. இப்போ இன் பண்ண போகிறோம். இன் பண்ணுவோமா? வேண்டாம். சுந்தர் கிளம்பிட்டான். ஆமா, சாமி கும்பிட்டுட்டாங்க, பிள்ளையார கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து கிளம்ப போறாங்க. நாங்க வந்து போற இடத்துல தருண் வந்து இப்போதே ட்ரெஸ் போட்டுருக்கேன், சட்டை போட போறியா? நீ சாப்பிட்ட வாயை கழுவல, சாப்பிட்ட வாயை கழுவல. சரி, ஓகே. நான் உங்களோட போகும்போது வீடியோ. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பார்த்து போ. நட ஓடி ஓடி. அவன் நல்லா தான் கிளம்பிக்கிட்டு இருந்தான் வீட்டில், சுந்தர். இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பவும் புண்ணு வலிக்குது, புண்ணுங்கிறான். என்னடா தம்பி? வாங்க வாங்க வாங்க, பொறுமையாக போனான். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சுந்தர் வந்து இந்த வெயில் தாங்காமல் உடம்பெல்லாம் கட்டிக்கிட்டியாக வந்துருச்சு. அவன் என் கூட வீட்டிலே இருந்தானா, இன்றைக்கி போகவும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேனில் ஏற்றி விடும்போது அவன் அழுகிறது எனக்கே அழுக வந்துருச்சு. அதை பாருங்கள். ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துட்டு போகவும் ஏதோ தனிமையாக இருக்கிற மாதிரியே தோணும்ல, அதே பாருங்கள். போய் மிட்டாய் வாங்க வாங்க வாங்க. என்ன 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 மிட்டாய் வேணும்? என்ன மிட்டாய் வேணும்? அது வேணுமா? இப்போ வந்து இங்கே தான் நாங்கள் அந்த மளிகை கடைக்கிட்ட என்ன வந்து உட்காந்துருப்போம். பிள்ளைகளுக்கு தீனியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உட்காந்துருப்போம். இங்கே தான் வேன் வரும். வேன் வந்து ஏற்றி விட்டுட்டு தண்ணியும் கடை பக்கத்துலேயே தான் தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா அவன் பூமர் வேணும்னு கேட்டு அழுதான். நான் பூமர்லாம் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப அழுதான். அதனால் ஒன்று வாங்கி அவனுக்கு பாதி இவனுக்கு பாதி பிச்சு கொடுத்துட்டு வேனில் ஏறுறதுக்கு முன்னாடியே வாயிலிருந்து எடுத்து கீழே போட்டுட்டு அடம் பிடிக்கிறான் பாருங்கள். அவன் பூமர் தான் வேணும்னு ஒரே அடம். தருண் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டான். அப்புறம் தருணுக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தேன். பென்சில் வாங்கி கொடுத்துட்டு 2 சாக்லேட்டு 5 ரூபா சாக்லேட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று. பூமரை வாயிலேருந்து எடுத்து கீழே போட்டுட்டு இந்த சாக்லேட்டை பிச்சு வாயில் வச்சு வேன் ஏற்றி விட்டேன். வேன் ஏறும்போது ரொம்ப அழுதான், கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே அழுகு வந்துருச்சு. ஆயம்மா அவனை பார்க்கவுமே ஆயம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஆயம்மா கூடயே தான் தெரியுவான். ஸ்கூலில் போய் உட்காந்து டீச்சர் சேரில் ஏறி உட்காந்துக்கிருவானா. அப்புறம் இல்லாட்டி ஆயம்மா சிலையை பிடிச்சிக்கிட்டு ஆயம்மா கூடயே சுற்றுவானா, ஆயம்மா சொல்லுவாங்க. இப்போ வந்து பூமரை வந்து அவங்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டேன். என்ன பார்த்த? என்ன சேனலில் இருந்தேன்? சரி, யூடியூப் சேனல் பேர் என்ன? டே சும்மாறா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் சேனலில்? சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், லைக் பண்ணியிருந்தேன். இல்லைடா, நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்? மக்களுக்காக கஷ்டப்பட்டேனா? சந்தோஷம்டா தம்பி. உன் பேர் என்னன்னு சொல்லு. சரி, இன்னைக்கு வீடியோவில் வருவேன் பாரு, சரியா? என்னது இப்படி போய் ஸ்கூலில் இழுத்தேன்னா என்ன ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிறோம், கீழே துப்பிடணும், சரியா? கீழே துப்பிடணும். வாய பாரு, வாய பாய் சொல்லு. பாய் பாய். இப்போ வேன் வந்துருச்சு. இது பாப்பா, அந்த வாட்டர் இருக்கு என்ன? ஸ்கூலுக்கு இப்போ பாய் பாய் சொல்லுங்க அம்மாக்கு. பாய் சொல்லணும், அழுகுறியான். நல்லா இருக்கீங்களா? அவன் தண்ணி இருக்கு, நாளைக்கு சாப்பாடு கொடுத்து விட்றேன். டிஃபன் பாக்ஸ் அவன் போட்டு வந்துட்டான் ஸ்கூலில். போயிட்டு வா. போ பாய் பாய். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு தான், அரசு உதவி பெறும் பள்ளி. தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க 2 பேருமே. வேனுக்கு மாதம் 300 ரூபா. போயிட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.